அனுதின நம்பிக்கையின் பனித்துளி. சோதனையாலும் கவன சிதறலாலும் இருள் சூழ்ந்த உலகில் ஒருபோதும் மங்காதது கிறிஸ்துவின் ஒளி. இன்றைய வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பொல்லாங்காய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இது தேவன் விரும்பும் வாழ்விற்கு நம்மை வழிநடத்தும் அன்பான கட்டளையாகும். பொல்லாங்கை விட்டு விடுதல் தவறை தவிர்ப்பதை விட மேலானது. அது நீதியை தேர்ந்தெடுத்து தேவ பக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை மற்றும் சாந்தம் ஆகியவற்றை தேடுவதாகும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாவித பாவ இச்சைகளுக்கும் தீமைகளுக்கும் விலகியோட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை காண முடியாது. திடன் கொள்ளுங்கள். பரிசுத்தம் என்பது நமக்கான தேவ திட்டத்தின் சுதந்திரத்தில் வாழ்வதாகும். மற்றவர்களை பிரியப்படுத்த அல்ல, தேவன் விரும்பும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்திடுங்கள். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உமது மாறாத அன்புக்கும் ஞானத்திற்கும் நன்றி. எல்லா தீமைகளையும் பகுத்தறிந்து நிராகரிக்கவும் ஒவ்வொரு எண்ணத்திலும் செயலிலும் நீதியை பின்பற்றவும் எம்மை வழிநடத்தும். உமது பரிசுத்தத்தை பிரதிபலித்து உலகிற்கு உமது ஒளியை பகிரும் வாழ்க்கையை வாழ எங்களை பலப்படுத்தும். ஆமேன். தீமையை நிராகரித்து நீதியை பின்பற்றும் போது தேவ சமாதானம், நோக்கம் மற்றும் அவரது மகிழ்ச்சிக்கு நெருக்கமாகிறோம். அடுத்த அனுதின நம்பிக்கையின் பனித்துளி வரை இயேசுவின் மீது உங்கள் சிந்தையை நிலைநிறுத்தி நீடித்த பொறுமையுடன் அவருடைய அன்புக்கு சாட்சியாக வாழுங்கள்.